Hi, hello, welcome, and welcome back to my channel, guys. This is the first episode of Angular series. Finally, வந்துட்டு after many years நம்ம சேனல்ல வந்து Angular series ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிலே பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஆங்குலரோட வெர்ஷன் அப்டேட். பிகாஸ் ஆங்குலர் எப்போதும் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் விடுற வரைக்கும் நம்ம அந்த சீரீஸையும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தோம். நவ் தே ஆர் அப் வித் த ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் யூ ஆல். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நம்ம ரொம்பவே பேசிக். ஸோ ஆங்குலர்னா என்ன, எதுக்காக நம்ம ஆங்குலர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கோயிங் டு தி சீரீஸ் நமக்கு என்ன அப்படின்னா மற்ற கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆங்குலர்? ஸோ ஆங்குலர் அப்படின்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ அது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லாமல் டைப் ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆங்குலரில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ரோ அப்போ நான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்கணுன்னா எனக்கு வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். பட் என்ன அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப டஃப்பான இதுவோ கிடையாது. டைப் ஸ்கிரிப்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் செட், அவ்வளவுதான். சூப்பர் செட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை. ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குதா, ஜாவா ஸ்கிரிப்டை நான் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படி பேக் பண்ணி அந்த பிளாஸ்டிக் கவர் உங்கள் கையில் கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் டைப் ஸ்கிரிப்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ நம்ம இந்த சீரீஸ் போக போக நீங்கள் ஆங்குலர் லேர்ன் பண்ணும்போதே சைட் பை சைடு என் கூடவே சேர்ந்து டைப் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ இட் இஸ் கோட் பி ஈஸியர். கமிங் பேக் டு த பாயிண்ட். ஸோ ஆங்குலர் வந்துட்டு என்ன அப்படின்னா 2016 இருந்து இப்போ கரண்டாக 2025 வரைக்கும் லைக் நிறைய வேர்ஷன்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பிகாஸ் ஆங்குலர் இஸ் டெவலப் பை த டீம் ஃப்ரம் கூகுள். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஆங்குலரோட வேர்ஷன் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ஷன் 2ல இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வேர்ஷன் 1 இப்போ கரெக்டாக இருக்காது. அது எதனால அப்படின்னா வேர்ஷன் 1 வந்துட்டு ஆங்குலர் டெவலப் பண்ண அதே டீம் தான் அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரீநேம் பண்ணி அதை ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஆங்குலரோட வேர்ஷன் வந்தால் நீங்கள் ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து வேர்ஷன் 2ல இருந்து கம்ப்ளீட்டாக ஆங்குலரோட ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வேர்ஷன் 1 வந்துட்டு ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு சொல்லி தனியாக பிரித்து வச்சுட்டு வேர்ஷன் 2ல இருந்து அடுத்தடுத்த வேர்ஷன்ஸ் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டில் 2017 வரைக்கும் வேர்ஷன் 3 வேர்ஷன் 4 அப்படின்னு வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம ஆங்குலர் வேர்ஷன் 20ல இருக்கிறோம். எஸ், லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆங்குலர் 16 டு இந்த 19க்குள்ள இருக்கிற வெர்ஷன்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனிஸில் ஆங்குலர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வெர்ஷன்ஸ்குள்ள தான் நிறைய இருக்கும். 20ன்றது ரொம்பவே லேட்டஸ்டாக அந்த வெர்ஷன். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்க சான்சஸ் கிடையாது. பட் 16ல இருந்து அதுக்கு பிறகு வந்து எந்த வெர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இருக்காது. எல்லாமே வந்துட்டு மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்கும். பட் ஆப்வியஸ்லி நிறைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், ஆங்குலர் என்ன அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ்டு ஃப்ரேம் ஒர்க். அன்லைக் அதர் லைப்ரரிஸ் லைக் ரியாக்ட் ஆர் ஜேக்வரி, ஆங்குலரில் வந்துட்டு ப்ரிட்டி மச் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எல்லாமே இருக்கும். எல்லாமே இந்த சென்ஸ் லைக் ரவுட்டராக இருக்கட்டும், ஃபார்ம் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், டெஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை HTTP கால் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ப்ரிட்டி மச் எல்லாமே வந்துட்டு ஆங்குலருக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம தேர்ட் பார்ட்டி இன்டிகிரேஷன் வந்துட்டு ரொம்பவே டிபெண்ட் பண்ண வேண்டாம் வென் யூசிங் ஆங்குலர். ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிகாஸ் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றதுனால. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஆங்குலரில் வந்து இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஸோ ஜஸ்ட் லைக் எனி அதர் ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி, ஆங்குலரும் வந்துட்டு காம்பனன்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ ப்ரிட்டி மச் நம்ம என்ன பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த சின்ன சின்ன காம்பனன்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுதான் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ காம்பனன்ட்ஸ் இன் த சென்ஸ் ஒரு பெரிய டாஸ்க்கை சின்ன சின்ன டாஸ்க்காக பிரித்து பண்ணுற மாதிரி ஒரு பெரிய வெப்சைட்டை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து பண்ணி அந்த ஒவ்வொரு பார்ட்டை தான் நம்ம காம்பனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பிகாஸ் எதுக்காக நான் சொல்லும்போது நிறைய இருந்த மாதிரி இருக்கும். காம்பனன்ட், சர்வீசஸ், பைப்ஸு, ஜோனு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பிகாஸ் இது ஃப்ரேம் ஒர்க்குன்றதுனால ஆங்குலரில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கும்போது இவ்வளோ தானா, இவ்வளோ தானா, இப்படி பண்ணால் வந்துடுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ அதனால் சீரீஸை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுங்கள். கமிங் டு ஒய் ஆங்குலர்.
பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. நானுமே நம்ம சேனல்ல நிறைய வாட்டி இதுக்கு ஆன்சரும் குடுத்துருக்கிறேன். பட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஆங்குலர் பார்க்குறோம்ல. அப்ப ஆங்குலருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குற மாதிரி 2, 3 பாயிண்ட்ஸ் வேணும்ல. எஸ். ஸோ என்ன அப்படின்னா வந்து, ஆங்குலர் மேஜரா வந்துட்டு எந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, வென் பில்டிங் பிக்கர் ப்ராஜெக்ட்ஸ். எஸ். நம்ம வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது ஆங்குலர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, பிரெட்டி மச் எல்லா தேவையான ஃபீச்சர்ஸுமே ஆங்குலருக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம வெளிய ஒரு தேர்ட் பார்ட்டிய தேடி போ வேண்டிய அந்த ஒரு அவசியம் இருக்காது. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்து, ஆங்குலரோட டூ வே டேட்டா பைண்டிங். எஸ். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு அகைன் ஒரு டெக்னிக்கல் டெர்ம், ஒரு டெக்னிக்கல் டாபிக். ஆல்ரெடி உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சா இது புரியும். இல்லைன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். டோன்ட் வரி. இந்த சீரிஸ் போக 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 நம்ம அத எல்லாத்தையும் பிராக்டிகலாவே பார்ப்போம். அப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது ஒரு ஜிஸ்ட். ஸோ டூ வே டேட்டா பைண்டிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வெப்சைட்ல. இப்போ அந்த ஃபார்ம்ல வந்துட்டு நான் டைப் பண்றேன். என்னோட நேம் ANTON அப்படின்னு நான் டைப் பண்ணதும், அந்த டைப் பண்ண அதுக்கு இன்புட் ஃபீல்டுக்கு வெளிய இன்னொரு ஒரு லெட்ஸ் சே நான் டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் அப்படியே அந்த இன்புட் ஃபீல்டுக்கு வெளிய தெரியுது அப்படின்னா, இதுதான் பேசிக்கா டூ வே டேட்டா பைண்டிங் அப்படின்றது. ஸோ யூஐல நான் என்ன இன்புட் பண்றேனோ அந்த சேஞ்ச் அப்படியே யூஐல ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்துட்டு வேற எங்கேயாவது லாஜிக் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அப்பவும் யூஐ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டேட்டா வந்துட்டு 2 வேலயும் எனக்கு பாயிண்ட் ஆகும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ ஆங்குலரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு காம்போனன்ட் லெவல்ல போம்போது சிம்பிளா சொல்லணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்ப நம்ம வந்து பேசிக்கா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு போயிட்டு, அத வீடுன்னு சொல்லுவோமா? கிடையாது. அத நம்ம வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மேரேஜ் ஹால், இல்ல ஒரு ஃபெஸ்டிவ் ஹால், ஒரு கன்வென்ஷன் ஹால் இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும். ஒரு 100-200 பீப்பிள் அதுல சீட் போட்டு உட்காரலாம். அந்த மாதிரி இருக்கும். வேறாஸ் ஒரு ஹவுஸ் அப்படின்றதும் அதே அளவுக்கு ஒரு ஒரு லெட்ஸ் சே ஒரு கன்வென்ஷன் ஹால் எந்த அளவுக்கு, ஒரு செமினார் ஹால் எந்த ஸ்பேஸ்ல இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் ஒரு வீடும் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, ஒரு ஹவுஸுக்கும் இந்த கன்வென்ஷன் ஹாலுக்கும், இல்ல செமினார் ஹாலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஹவுஸ், ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, வி ஹேவ் ரூம்ஸ், கிச்சன், ஹால்னு தனியா இருக்கும். பாத்ரூம் தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, டிஃபரெண்ட்டா செக்ரிகேட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் என்னது? ஒரு பெரிய ஸ்பேஸ். அத நம்ம சின்ன சின்னதா பிரிச்சு, ஓகே இந்த ஸ்பேஸ் ரூமு, இந்த ஸ்பேஸ் பாத்ரூம், இந்த ஸ்பேஸ் கிச்சன், இது ரிமைனிங் இருக்கிறது ஹால். இந்த மாதிரி ஸ்பேஸ தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். செமினார் ஹால் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து, ஜஸ்ட் ஒரு பெரிய ஸ்பேஸ் அத அப்படியே லீவ் பண்ணிரும். இந்த கம்பேரிசன அப்படியே இப்போ இந்த டெவலப்மெண்ட் சைடுக்கு எடுத்துட்டு வாங்க. இந்த பெரிய ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் ஒரு வெப்சைட்ட டெவலப் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து பேசிக்கா HTML, CSS, JavaScript வச்சு நான் கோட் எழுதுற வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரியா தான் இருக்கும். என் கோட் ஓகேயா? வெப்சைட்ட யோசிக்காதீங்க. கோட் நான் சொல்றது. என் கோட் வந்து ஒரு செமினார் ஹால், கன்வென்ஷன் ஹால் மாதிரி எல்லாமே அப்படியே ஒரே இடத்துல குமிஞ்சு கிடக்கும். அதே இது நான் ஆங்குலர வச்சு நான் என் வெப்சைட் டெவலப் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல, அப்ப என் கோடு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு வீடு மாதிரி இருக்கும். லைக் வந்து ஓகே இது வந்துட்டு ரூமுக்கான கோட், இது வந்துட்டு பாத்ரூம்க்கான கோட், இது வந்துட்டு ஹால்க்கான கோட், இது வந்துட்டு கிச்சனுக்கான கோட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா இந்த ஸ்ப்ளிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் நம்ம காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வரும்போது எனக்கு என்னது? எப்படி ஒரு ஹவுஸ் கிடைக்குதோ, அதே போல எனக்கு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆங்குலரோட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்குலரோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு கோட் லெவல்ல இருந்து பார்க்கும்போது பேசிக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, HTML, CSS பிளஸ் TypeScript. இந்த 3 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 நம்ம யூஸ் பண்றது மூலியமா நமக்கு என்ன அப்படின்னா வந்து, வெப்சைட் ஆங்குலர்ல வந்துட்டு நம்ம கோட் எழுதலாம். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஆங்குலர் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு ஆங்குலர்ல என்ன அப்படின்னா, நாட் ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கிடையாது. ஆங்குலர்ல இருந்து அவங்களோட CLIயும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் என்ன அப்படின்னா வந்து, நீங்க ஆங்குலருக்கு உள்ள இருக்க எந்த விஷயங்களா இருந்தாலும், நீங்க டைரக்ட்டா அந்த CLI யூஸ் பண்ணி தான் ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஆங்குலர் CLI வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்துட்டு நீங்க இப்போ ஒரு ரியாக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு லைப்ரரி. அதுல இது எல்லாமே இருக்காது. பட் ஆங்குலர் ஆஸ் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஃப்ரேம் ஒர்க். இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, எதுக்காக ஆங்குலர் அப்படின்ற போது, இன்னொரு ஒரு பெரிய ரீசன் வந்துட்டு கம்யூனிட்டி சப்போர்ட். பிகாஸ் ஆங்குலரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டூ 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறதுனால, அதோட கம்யூனிட்டி ரொம்ப பெரிய கம்யூனிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி அதில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நெறைய கம்யூனிட்டி சப்போர்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியா கிடைக்கும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த ரீசன்ஸ் எதனால வந்துட்டு நம்ம ஆங்குலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு.
பட் இதை தாண்டி நம்ம சர்டைன் ரீசன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆங்குலருக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் பிக் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. பட் இது இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். ப்ரோ இப்போ ஸ்மாலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆங்குலர் கஷ்டமாக இருக்குமானா எஸ். நான் வந்துட்டு ஆங்குலர் இங்கே ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வரல, நான் ஆங்குலர் இங்கே டீச் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்ற போது என்ன ஃபேக்டோ நான் அதை அப்படியே ஓப்பனாக தான் சொல்ல முடியும். ஜஸ்ட் பிகாஸ் வந்துட்டு நான் இந்த சீரீஸ் நான் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் இதை பார்க்கணுன்றதுக்காக ஐ கான் சே லைக் இல்லை இதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இல்லை ஆங்குலர் ரொம்ப ஈஸி, ஆங்குலர் வச்சு சின்ன ப்ராஜெக்ட் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். சொன்னால் நீங்கள் அப்போ இதை கண்டினியூஸாக இதை பார்ப்பீங்க. பட் நீங்கள் இதை ஃபர்தராக பார்க்கணுமா வேண்டாமோன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ, உங்கள் ரெக்யர்மெண்ட் தான். ஆங்குலர் உங்களுக்கு கம்பெனி லெவலில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய கம்பெனிஸில் ஆங்குலர் யூஸ் பண்ணுறாங்க. ஆங்குலரை டெவலப் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்டில் ஆங்குலரில் தான் ரிசைட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் pretty much கூகுள் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸ்லி யூஸ் ஆங்குலர் ஃபார் தேர் வெப்சைட் டெவலப்மெண்ட். அப்படின்ற போது ஆங்குலர் இஸ் ஸ்டில் ரெலவெண்ட், இட்ஸ் ஸ்டில் நீடட், இட்ஸ் ஸ்டில் யூசபிள். பட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஓனாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இல்லை நீங்களே ஓனாக வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போகிறீங்க, அப்போ ஆங்குலர் நான் யூஸ் பண்ணலாமானா என்னோட ஆன்சர் ஸ்டில் நோவாக தான் இருக்கும். ஐ வில் பெட்டர் கோ வித் சம்திங் லைக் ரியாக்ட் ஆர் நெக்ஸ்ட்.js ரேதர் தன் ஆங்குலர், விச் இஸ் அ ட்ரூ ஃபேக்டர். ஈவன் தோ ஆங்குலர் வந்துட்டு இந்த மாதிரி பிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் ஸ்டில் ஐ வுட் கோ வித் திஸ் ஒன் பிகாஸ் இட்ஸ் மச் மோர் ஈஸியர் ஃபார் மீ டு செட் திங்ஸ் அப். பிகாஸ் ப்ராடக்ட் எந்த இடத்துக்கு போகும், அடுத்தடுத்து எந்த ஃபீச்சர் கொண்டு வர போகிறன்ற ஃபுல் ஃப்ளெஷ்ட் ஐடியா இல்லாத போது இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஒரு கன்வின்சிங் ஃபேக்டர் அட்லீஸ்ட் ஃபார் மீ. பட் உங்களுக்கு எப்படின்றது தெரில. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் லே அவுட் ஆல் த திங்ஸ். பட் எக்ஸாக்ட் ஐடியா தான். நீங்கள் ரியாக்ட் நெக்ஸ்ட்.jsல என்னென்ன பண்ண முடியுமோ, லைக் லெட்ஸ் டேக் நெக்ஸ்ட்.js அண்ட் ஆங்குலர். நெக்ஸ்ட்.jsல நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஆங்குலரில் pretty much ஒரு 90 to 95% பண்ண முடியும். அப்படின்ற போது நெக்ஸ்ட்.js ஆங்குலர் எதை யூஸ் பண்ணுறீங்கன்றது அவுட்புட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ எதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ ஆஸ் அ டெவலப்பர் ரைட்டிங் கோடு. நீங்கள் கம்மியான கோட் எழுதணும், காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக இருக்கிற ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற கோட் எழுதணும், யூ கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட்.js. பட் இல்லை எனக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் கோடு, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு லே அவுட் ஃபாலோ பண்ணணும், காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் பரவாயில்லன்ற போது யூ கேன் கோ வித் ஆங்குலர். இவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு இது கரெக்ட் இது தப்பு அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அப் டு யூ. பட் என்ன அப்படின்னா வந்து ஐ வாண்ட் டீச் ஆங்குலர், ஐ வாண்ட் லெட் யூ கைஸ் நோ completely everything about Angular, what are the things or everything. So this series is going to be one of the best series. Like React எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒரு சீரீஸ் பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட் டேஸுக்கும் எப்படி நம்ம சேனலில் ஒரு எஃபோர்ட் போட்டு சீரீஸ் பண்ணோம், அதே போல தான் இந்த ஆங்குலர் சீரீஸும் இருக்க போது. என்னோட எஃபர்ட் ஐ வில் கிவ் கம்ப்ளீட்லி 100%. அதை யூஸ் பண்ணிக்கிறதும் படிக்காததும் உங்களோட விஷ். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். அவ்வளோதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் தேட்ஸ் இட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து வில் ஸ்டார்ட் த டைரக்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லைக் கிரியேட்டிங் ஆங்குலர் ப்ராஜெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் வாட் அண்ட் எவ்ரிதிங் இன் இட். ஸோ யா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அண்டில் தட் இட்ஸ் சைனிங் ஆஃப். At and from this Jijo. Bye guys.